7 வயது குழந்தை அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம். ஐசியூல அட்மிஷன் போட்டிருந்தோம். சரியா மூச்சு விட முடியாததுனால வென்டிலேட்டர் அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங்கான கருவியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வென்டிலேட்டர் போட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு வந்து மூளைக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் அடப்பு ஏற்பட்டது தெரிய வந்தது. ஸோ அதே சமயம் கொஞ்சம் நீரும் கோத்துருந்தது பிரெயினில். நம்ம அந்த நீரை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி அன்கான்சியஸான ஃபஸ்ட்டு நீரை எடுத்து விட்டுட்டு சுயநினை வருதான்னு பார்த்தோம். பட் நீரை எடுத்தும் சுயநினை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதனால ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்ததில் ரத்த குழாய் எல்லாம் மூடின நிலையில் இருந்தது. அதனால வந்து எமர்ஜென்சியாக இந்த குழந்தைய சுயநினைவை கொண்டு வரதுக்கு மூளைக்கு ரத்தம் கொடுத்தா தான் ஒரே வழி. ஸோ அந்த பிளாக் ஆன ரத்த குழாய்க்கு நம்ம மூளைக்கு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு பைபாஸ் அறுவை சிகிச்சை மூலமாக தோல் தலையில் இருக்கிற தோலில் இருக்கிற ரத்த குழாயை கொண்டு போய் நம்ம உள்ள பிரெயினுக்கு கொடுக்க முடிவு எடுத்தோம். ஆனால் அதில் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா இந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நேரம், அதாவது 1 மில்லிமீட்டருக்கும் கம்மியான ஒரு அந்த டயமீட்டர் அந்த ரத்த குழாய் இருந்ததுனால அந்த எவ்வளோ தூரம் அந்த பிளட் சப்ளை நம்மளால் கொடுக்க முடியும், பைபாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் வேற நமக்கு வழியே இல்லை. அதனால வந்து இந்த ஸ்டெப் எடுத்து அந்த குழந்தைக்கு அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணி 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சு. பைபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூளைக்கு அந்த சர்க்குலேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனோடனே சுயநினைவும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த வியாதியின் பேர் வந்து மொயா மொயா என்று சொல்லுவோம். அதாவது மொயா மொயா அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் கண்டுபிடித்த ஒரு வார்த்தை. இது வந்து ஒரு ஸ்மோக் சிகரெட்டோட புகை, மெழுகுவர்த்தி புகை, அந்த மாதிரி அந்த ஸ்மோக் அதே மாதிரியே அந்த ஆஞ்சியோகிராம் இருக்கும். அதனால 1970களில் இந்த மாதிரி குழந்தைங்களை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு கண்டுபிடிச்சு இதுக்கு பேர் அப்படி வச்சிருந்தாங்க ஜப்பான். அதே பேர் தான் இப்போ சயின்டிஃபிக்கில் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். அது பேர் மொயா மொயா அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மொயா மொயா வியாதிக்கு வந்து மருந்துகள் கிடையாது, மருத்துவம் வழியாக அவங்க சரி பண்ண முடியாது. டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம ஈஸியாக டயக்னோஸ் மிஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக அதை அவேர்னஸ் இருக்கணும். அது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணி இதுதான் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வசதி இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். நார்மலாக அவங்க அடல்ட்ஸாக உருவாக்குறதுக்கு நம்ம வழி வகுக்கலாம். ஸோ நம்ம அது பார்த்தோம்னா இந்த என்ன மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னா அந்த தோலில் இருக்கிற ரத்த குழாயை கொண்டு போய் உள்ள வச்சு வைக்கிறது. அதுதான் வந்து டைரக்ட் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முறை வந்து இன்டைரக்ட் பைபாஸ். இன்டைரக்ட் பைபாஸ்ங்கிறது அந்த அளவுக்கு டெக்னிக்கலி டிமாண்டிங் கிடையாது. அதாவது நம்ம ஒரு சதை டெம்பராலிஸ்னு ஒரு மசில் இருக்கும், அதில் இருக்கிற ரத்த குழாயை கொண்டு போய் அப்படியே பிரெயின் மேலே படுக்க வச்சுருவோம். அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஆனால் அது என்ன அட்வான்டேஜ்னா அது டெக்னிக்கலி டிமாண்டிங் கிடையாது. ஸோ அது ஈஸியாக பண்ணலாம். பட் என்னன்னா அதுலேருந்து பிளட்டு ஊர்ந்து பிரெயினுக்கு போகிறதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் சில குழந்தைங்களுக்கு வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரோக் அது வந்துட்டு இருக்கும். அதனால இம்மிடியட்டாக நம்ம பிளட் கொடுக்கணும்னா ஒரே வழி டைரக்ட் பைபாஸ் தான். ஸோ அந்த டைரக்ட் பைபாஸ்ங்கிறது ஒரு டெக்னிக்கலி ரொம்ப டிமாண்டிங் ப்ரொசீஜர். ஏன்னா அந்த ரத்த குழாய் ரொம்ப ரொம்ப சின்னதாக நேரோவாக இருக்கும். அண்ட் சரியாக அதை நம்ம தைக்க முடியாது. அந்த ரத்த குழாய் அந்த குழந்தைக்கு அந்த ரத்த குழாய் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சி பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக தையல் போடும்போதே கிழிஞ்சிடும். ஸோ அது ரொம்ப நம்ம ஹைட் மைக்ரோஸ்கோப்பில் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி அது அந்த 10O அப்படிங்கிற ஒரு சூச்சர் மெட்டீரியல் அது கண்ணுக்கு தெரியாது நார்மலாக, அது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு அறுவை சிகிச்சை. ஆனால் நம்ம நல்லபடியாக முடிஞ்சதுன்னா சக்ஸஸ் ரேட்டுன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த குழந்தைக்கு நம்ம பண்ணது. இந்த குழந்தை வந்து அன்கான்ஷியஸ்லேருந்து சரியாகி சுயநினைவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம 3 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை ஆஞ்சியோ பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக இது வந்து 2 சைடுமே பிளாக்கடாக இருக்கும். இந்த மாதிரி மொயா இப்போ லெஃப்ட் சைடு பண்ணியிருக்கோம். ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப ஆஞ்சியோ பண்ணி ரைட் சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட் சைடு நல்லா வந்தது இருக்குன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது குறையிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ புதுசாக நம்ம ஒரு எம்ஆர்ஐலேயே சாஃப்ட்வேர் பெர்ஃபியூஷன் ஸ்கேன் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு பிரெயினுக்கு ரிஸ்க் இருக்குது, ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே இந்த மாதிரி பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரோக்கை வரவிடாமே நம்ம வந்து தடுத்துக்கலாம். அதுதான் வந்து இந்த வெரி எல்லாம். அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லேருந்துலாம் நிறைய அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நார்மலாக 4-5 நாள் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 2 வாரம் இருந்தாங்க. ஐசியூலேயே ரொம்ப நாள் இருக்குன்னா சுயநினைவு இல்லாமல் வந்ததுனால கொஞ்ச நாளைக்கு ஐசியூல இருக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால வந்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனான்ஷியல் ஸ்டேஜ் 1-3 தான் யூஸ்வலாக சிம்டம்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. 4-5-6 பேர்ன்ட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் ஆகாது. பேர்ன்ட் அவுட் மயமையானா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன டேமேஜ் ஸ்ட்ரோக் அவங்களுக்கு நம்ம பைபாஸ் பண்ணிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதனால தான் அந்த ஸ்டேஜ்
இந்த முயமையால ஒரு ஸ்டேஜ் 3ல தான் பெரும்பாலான சமயங்களை பண்ணுவோம். ஒரு சைடு பண்ணிட்டா ஸ்டேஜ் 2லேயே அடுத்த சைடை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ஸ்டேஜ் 6 ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ப்ரோக்ரஷன் கொண்டுமே இல்லை. நார்மலாக 18 வயசு வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ள பிளட் சப்ளை நல்லா ஊறி இருக்கும் பிரெயின்ல, அதுக்கப்புறம் அவங்க இன்வால்வ் ஆகிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மி. அது சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து ஜப்பான், சைனா, மலேசியா, தென்கொரியா, அந்த மாதிரி இந்தியாலையும் வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, மணிப்பூர், மேகாலயா, இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்ல தான் வந்து நம்ம காமனாக பார்ப்போம். ஆனால் சவுத்தில் எல்லாமே இல்லை, ரேரா ஸ்பொராடிக்கா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பைபாஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவிலேயே குறைந்த மருத்துவமனைகள் தான் பண்ணுறாங்க. நான் டெக்னிக்கலி மேண்டி நான் வந்து இது ஒரு 15 வருஷமா அந்த பைபாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜிப்மரில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் ஒரு 65 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன்.